இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பறவைகள வந்து கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வைப்பிருக்காங்க. கிளி இது பண்றது, அந்த மாதிரி பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடைச்சு வைக்கிறது, நாய அடைச்சு வைக்கிறது. ம். ஸோ இதுமாரி அடைச்சு வச்சு எந்த ஒரு மிருகங்களையும் வந்து வளர்க்கக்கூடாது வீட்ல. இவருக்கு ஏஜ் ஆயிருச்சு. ரிட்டயர்ட் ஆன ஏஜ். இப்ப இவருக்கு வந்து அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வருது. சரி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல. வீட்ல ஊஞ்சல் போடுறது வந்து நல்ல விஷயம். ஓகே. அது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊஞ்சல்ல உட்காந்துட்டே சாப்பிடுவாங்க. ஊஞ்சல்ல உட்காந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து வாஸ்துல வந்து குறையான விஷயம் கிடையாது. இப்ப இந்த லேடீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வயிறு சம்மந்தமான நோய்கள், கர்ப்பப்பை சம்மந்தமான நோய்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தென்கிழக்குல நெறைய வீட்ல என்ன பண்ணுவாங்க, தென்கிழக்குல வந்து டாய்லெட் பாத்ரூம் போடுவாங்க. கீழ கிச்சன் எல்லாம் செட் பண்ணிடுவாங்க. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போம்போது என்ன பண்ணுவாங்க, கரெக்ட்டா தென்கிழக்குல ஒரு டாய்லெட் இருக்கும். இந்த தென்கிழக்குல டாய்லெட் போன்ற அமைப்புகள் இருக்கிற வீட்ல வந்து போய் பாருங்க. கண்டிப்பா அந்த லேடீஸ்க்கு வயித்துல பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் ஜானகிராமன் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு வாஸ்து குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் சொன்னீங்கல்ல சார், அவங்க குழந்தை பாக்கியத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சஜஷன் குடுத்தோம் அப்படின்னு. ஸோ நீங்க வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து அதிக அளவுக்கு ஒரு கடன் சுமையா இருக்கட்டும், அதிக அளவுக்கு ஒரு பாதிப்புல இருந்தாங்க. நாங்க இந்த வாஸ்துவ சரி செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா. இப்போ வடமேற்கு திசை வந்து ரொம்ப பள்ளமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே என்ன பண்ணுவோம், 2 தப்பு பண்றாங்க எல்லாருமே ஜென்ரலா. இப்போ வடக்கு பார்த்த மனையில வந்து எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு வடகிழக்குல கார் பார்க்கிங் குடுத்து வடகிழக்க வந்து கட் பண்ணிடுறாங்க. அப்போ வடகிழக்கு மூலை வந்து கட் ஆயிடுது. இல்லன்னா வடமேற்குல வந்து கார் பார்க்கிங் குடுத்து வடமேற்க கட் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த வடமேற்கு கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க கார் வந்து நிக்கும்போது, அந்த காருக்காக என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கிற மெயின் நம்ம வீட்டோட அமைப்ப விட வடமேற்கு வந்து தாழ்வான ஒரு அமைப்பு வந்து அங்க உருவாயிடுது. தாழ்வான அமைப்பு வீட்ல எங்க இருக்கணும்னா, வடகிழக்கு மட்டும் தான் ஒரு தாழ்வான அமைப்பு இருக்கணும். எந்த மூலையுமே வந்து கட் ஆகக்கூடாது. ஸோ இந்த லோன் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கடன் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வடமேற்கு சம்மந்தப்பட்ட திசை வந்து நம்மளுக்கு வந்து பள்ளமாகும் பொழுது, இது சார்ந்த நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பெரிய பாதிப்பு இருக்கு. அது மாரி ஒரு வீட்ல வந்து போய் பார்த்தோம். அவங்க வந்து கார் பார்க்கிங் வந்து வெளியில ரோட்ல இருந்து வர மாரி வச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த கார் பார்க்கிங்க வந்து ஹைட் ரைஸ் பண்ண சொல்லியிருந்தோம். வீடு லெவல் என்னவோ அந்த லெவலுக்கு வந்து ஹைட்ட ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் பண்ணி அதுக்கு தனியா இது பண்ணுங்க. அப்படி இல்லன்னா நீங்க கார வந்து வெளியிலேயே ரோட்லயே கூட பார்க் பண்ணிக்கங்க அப்படின்னும். அவங்க அதே மாரி பண்ணிட்டு அவங்க சக்சஸா தான் இருக்காங்க. ஓகே சார். இப்போ வந்து இந்த வாஸ்துக்காக நெறைய பேர் இந்த வாஸ்து மீன்கள் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா சில இந்த உருளில வந்துட்டு பூ போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல காமதேனு மாரியான விக்கிரகங்கள் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த குபேரன் அந்த மாதிரி சில விஷயங்கள வந்து வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து வேற ஒரு பலனுக்காக வைக்கிறாங்க. ஆனா சில விஷயங்கள வைக்கக்கூடாது. அதனால எதிர்மறையான விளைவுகளையும் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலா வைக்கிற விஷயங்கள், இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னா எத சொல்றீங்க? இப்ப நார்மலா நம்ம இந்த உருளியில பூ போட்டு வைக்கிறது, காமதேனு சிலை வைக்கிறது, குதிரை சிலை வைக்கிறது எல்லாமே வைக்கலாம். அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து தப்புன்னு சொல்ல முடியாது நான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பறவைகள வந்து கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வைப்பிருக்காங்க. கிளி இது பண்றது, அந்த மாதிரி பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடைச்சு வைக்கிறது, நாய அடைச்சு வைக்கிறது. ம். ஸோ இது மாரி அடைச்சு வச்சு எந்த ஒரு மிருகங்களையும் வந்து வளர்க்கக்கூடாது வீட்ல. இப்ப நாய் வளர்த்தாரு கூட நீங்க வந்து ஃப்ரீயா தொறந்து விட்டுட்டு ம். நம்ம இது பண்ற மாரி தான் இருக்கணும். முட்செடிகள வந்து வீட்டினுடைய வாசல்ல வந்து வாஸ்து செடின்னு சொல்லிட்டு சில முட்செடிகள் எல்லாம் வந்து வைக்கிறாங்க. அது வந்து முற்றிலும் வந்து ஒரு தவறான அமைப்பு. கற்றாழையும் இதுக்கு வருமா? கற்றாழை வைக்கலாம். கற்றாழை வைக்கலாம். அது வந்து அவுட் ஆஃப் இதுல வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ள வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ அது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப துளசி செடி வைக்கலாம். முல்லை பூ வைக்கலாம். இது மாரி லைட்டான செடிகள்லாம் வந்து நீங்க வந்து வடகிழக்குல வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய பாரமுள்ள மரங்கள் அதெல்லாமே வந்து நீங்க வந்து தென்மேற்கு, தெற்கு திசையில தென்னை மரம் அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஆனா இப்ப இருக்க காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்து எல்லாமே சின்ன சைஸ் பிளாட்ஸ் தான் அவைலபிள். 700 ஸ்கொயர் ஃபீட், 800 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட் இப்படி தான் வாங்கவே முடியுது பொருளாதார சூழ்நிலையிலும். இப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மேக்ஸிமம்
பெரிய மரங்கள வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இது மாரி பூத்தொட்டிகள், பூச்செடிகள் அது மாரி வந்து சின்ன சின்ன அமைப்புகள வந்து வச்சுக்கலாம். இந்த பொருட்கள்னு சொல்லும்போது, அ நம்ம வீட்ல நெறைய வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மான் தலை, சிங்கம் அது மாரி பழைய இதுலலாம் பங்களாலலாம் நீங்க பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அது மாரி ஒரு அகோரமான உருவம் உள்ள ஒரு பொம்மைகள்லாம் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாரி யூஸ் பண்றாங்க. அது வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சிங்கம் அகோரமான ஒரு ஃபேஸ் இருக்கிற ஸ்டாண்ட்ஸு, ம். அது மாரி பொம்மைகள்லாம் நெறைய யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் நாங்களே போம்போதே சொல்லிடுவோம். இந்த வாள், கத்தி, கேடயம் இதெல்லாமே வந்து அது எந்த இடத்துல இருக்கணுமோ, அந்த இடத்துல தான் இருக்கணும். மியூசியம்ல தான் இருக்கணும். ஆமா. தெற்கு ஒண்ணு இல்லன்னா, ப குடோன்ல வந்து தெற்கு திசையில வந்து நீங்க மாட்டி வச்சுக்கோங்க. நீங்க அந்த யூஸ் பண்ணாத ரூமா இருக்கணும். ஹால்ல வரும்போதே ஒரு இது பண்ற மாரி ஒரு நெகட்டிவிட்டிய கிரியேட் பண்ற மாரியான பொம்மைகளோ, அந்த படங்களோ இருந்தா, நாங்க கண்டிப்பா அத அகற்ற சொல்லிடுவோம். அதே மாரி இப்போ முன்னோர்களோட படங்களையுமே வந்துட்டு சில பேர் வந்து பூஜை அறையில வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து வாசலுக்கு நேரா மாட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட புகைப்படம் அந்த ஃபோட்டோஸ்லாம் எங்க மாட்டணும் ஆக்சுவலி? முன்னோர்களுடைய புகைப்படங்கள் வந்து பூஜை ரூம்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே வச்சாலும் கீழ லோ ஷெல்ஃப்ல வச்சுக்கலாம். ஆனா வைக்கிறது அவசியம் இல்ல. நீங்க வெளியில வந்து ஹால்ல வந்து தெற்கு திசைய தெற்கு சுவற்ற வந்து மாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாரி படங்கள. அ அது படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீட் அண்ட் கிளீனா மெயின்டெயின் பண்ணணும். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய படமா இருக்கும். அந்த பழைய படத்தோட ஃப்ரேமு, அந்த பழைய காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரேமே வந்து மெட்டல் ஃப்ரேம்ல வரும். ம். அந்த மெட்டல் ஃப்ரேம்லாம் துரு பிடிச்சு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ நீட்டா மெயின்டெயின் பண்ணி இது பண்ணாலும் ஏன்னா அது வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து வாஸ்துல வந்து ஒரு எனர்ஜி லெவல்னு ஒண்ணு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த எனர்ஜி லெவல் நல்லாருக்கும். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த எனர்ஜி லெவல் வந்து மாறும்போது, அது பழைய பொருட்கள வந்து புதுப்பிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே. அப்போ அது நெகட்டிவ் எனர்ஜிய வந்து அந்த இடத்துல கண்டிப்பா அது இப்போ ஒரு மெட்டல் ஃப்ரேம் வந்து துரு பிடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ அந்த துருன்றதே வந்து ஒரு நெகட்டிவிட்டி தான். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வீட்ல வந்து ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் வந்து வரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வீடுல வந்து நம்ம போற இடத்துல நம்ம கிளியரா சொல்லுவோம். நல்ல இது மாதிரி வெயிட்டான சோஃபா இருக்கு. அப்டின்னா, நீங்க மேக்ஸிமம் வடகிழக்கு சார்ந்த திசைகள்ல போடாதீங்க. இப்ப ஹால்லயே தென்மேற்கு சார்ந்த திசைகள்ல வந்து அத யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வெயிட் எல்லாம் வந்து வடகிழக்குல வந்து குடுக்காதீங்க. அப்டின்ற மாரிலாம் நெறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் ஒண்ணு சொல்லணும்னா, வடமேற்கு திசையில ஒரு வாசல். இப்போ அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண், பெண் 2 பேர் இருக்காங்க. அவரு ரிட்டயர்ட் ஆக போற ஏஜ் ரிட்டயர்ட் ஆக போறாரு. மனைவி வந்து ஒரு நல்ல நிறுவனத்தில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த திசைகள் வந்து நம்ம பத்தி பேசும்போது, மனம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு வந்து, இது எப்படி அங்க ஒர்க் ஆகுதுன்றத வந்து நம்ம சொல்றோம். ஓகே. இப்ப அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மனைவிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. "நீ என்ன பார்க்க மாட்டேங்கிற, என்னைய வந்து இது பண்ண மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு எதிர்த்த வீட்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அங்க இருக்க ஒரு நடுத்தர வயது பெண்மணி வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கா. ஸோ வரும்போது இவரு மேல அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன், அந்த அம்மா மேல இவருக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்து இவருக்கு ஏஜ் ஆயிருச்சு. ரிட்டயர்ட் ஆன ஏஜ். இப்ப இவருக்கு வந்து அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வருது. சரி இதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வடமேற்குல இருக்குல்ல நீச்ச வாசல். ஓகே. அந்த இடம் சரியில்ல சுத்தமா. சரி. ஸோ இப்ப இந்த இடம் சரியில்லாதப்போ, நம்ம சந்திரன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், மனம் சார்ந்த நிகழ்வுகள் வந்து பேதலிச்சு போதுங்க. அப்ப அவருக்கு ஜாதகத்தையும் செக் பண்ணா, அவருக்கு அங்கேயும் வந்து 5ஆம் இடம் பிரச்சனையா இருக்கு. ஸோ அடுத்தது வந்து அவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய தீர்வுகள் எல்லாமே நீங்க இந்த ரூம யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து அந்த ரூம விட்டுருங்க. விட்டுட்டு வேற ரூம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னு சஜஷன் குடுத்து, அவருக்கு கிரக வேல்யூ எது நல்லாருக்கோ, அதுக்கேத்த மாரி அவருக்கு வந்து சஜஷன் பண்றோம். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி நல்லா ஆயிடுச்சு. அவங்க எதுத்த வீட்ல இருந்தவங்களும் வேற இடம் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இது மாதிரி வந்து நம்ம வாஸ்துவும் அந்த இடத்துல வந்து கண்டிப்பா வேலை செய்யும். ஆனா அதே சமயம் நம்ம அந்த ஜாதகத்தையும் பொருத்தி அதுக்கு தீர்வு சொன்னோம்னா 100% நல்லா வரும். ஓகே சார். இப்போ வாசல் பத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ வந்து கேரளா ஸ்டைல்ல வந்து வீடு கட்டுறவங்க வந்து அந்த சிட் அவுட் ஏரியால வந்து ஒரு ஊஞ்சல்லாம் போடுவாங்க இல்லையா? அந்த மாரி மர ஊஞ்சல் வந்து வீட்லயே போடுறது வந்து எந்த அளவுக்கு பலன் குடுக்கும்? இல்ல எந்த அளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அது ஈர்க்கும்? இல்ல. வீட்ல ஊஞ்சல் போடுறது வந்து நல்ல விஷயம். ஓகே. அது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கிடையாது. இப்ப சில பேர் வந்துட்டு ஊஞ்சல் போடக்கூடாது அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. கிடையாது. அது மாரிலாம் கிடையாது. ஊஞ்சல் வந்து நல்ல விஷயம். ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊஞ்சல்ல உட்காந்துட்டே சாப்பிடுவாங்க. ஊஞ்சல்ல உட்காந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து வாஸ்துல வந்து குறையான விஷயம் கிடையாது. ஆனா அத நம்ம எங்க யூஸ் பண்றோம்?
நம்ம வீட்ல அதுக்கு உண்டான போதிய வசதி இருக்கா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு, நம்மளுடைய 4ஆம் பாவம் எப்படி இருக்கு? அதெல்லாம் பார்த்துட்டு அத யூஸ் பண்ணிக்கலாம். ஊஞ்சல் வந்து நல்ல விஷயம் தான். இப்போ ஒரு வீட்ல வந்து பெண்கள் நெறைய பேர் இருக்காங்க. இப்போ அந்த வீட்ல வந்து ஒரே ஒரு ஆண் மகன் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது, எந்த அமைப்பு இருக்கும்போது ஒரு வீட்ல பெண்களோட ஆதிக்கம் அதிக அளவுக்கு இருக்கும்? கண்டிப்பா. இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ நம்ம வந்து திசைகள் வந்து பார்க்கும்போது, நம்ம வடகிழக்கு அப்படின்னா ஒரு ஆண் ஆதிக்கம் உள்ள ஒரு திசைன்னு சொல்லுவோம். ஸோ அதே வந்து தென்மேற்குன்னு பார்க்கும்போது, அதுவும் ஆணுடைய திசைன்னு சொல்லுவோம். தென்கிழக்கு இது வந்து பெண்களுக்கு உண்டான திசை. பெண்ணுடைய இடம்னு சொல்லுவோம். அதே மாரி வடமேற்கு இது 2மே பெண் திசைன்னு சொல்லுவோம். இந்த 4 மூலைகளுமே வந்து சரிவர இருக்குது. பஞ்சபூதங்களும் சரிவர இருக்குது அந்த வீட்லன்னா, 2 பேருமே வந்து ஈக்குவலா இருப்பாங்க. பவர்ஸா இருந்தாலும் சரி, வருமானமா இருந்தாலும் சரி, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதா இருந்தாலும் சரி, எதுவுமே பிரச்சனைகள் வந்து நெறைய இருக்காது. இப்போ நம்ம சொன்ன மாரி வடகிழக்குல ஒரு கார் பார்க்கிங் குடுத்துட்டாங்க. வடகிழக்குல ஒரு படிக்கட்டு வந்துருச்சு. இது போன்ற அமைப்புகள் வந்துருச்சுன்னா, அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான் நெறைய இருப்பாங்க. பெண்கள் தான் டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கும். பெண்கள் தான் நெறைய சம்பாரிப்பாங்க. ஆண்களுக்கு வந்து முடிவெடுக்கக்கூடிய திறன் வந்து கம்மியாயிடும். ஏன்னா, இங்க தலைப்பகுதி கட் ஆயிருச்சு. இந்த தலைப்பகுதி கட் ஆகும்போதே என்ன ஆகும்னா, ஆண்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் வந்து அங்க கம்மியாயிருது. ஸோ, அப்ப அந்த வீட்ல வந்து பிரச்சனைகள் இருக்குமானா, கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்கும். அதே மாரி தென்மேற்கு. இந்த தென்மேற்கு அறையும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆணுக்கு உண்டான தன்மை. ஸோ, ஜென்ரலாவே நம்ம இல்ல பழைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது, ஒரு ஆண், பெண் என்னும்போது ஆண் தான் வந்து டாமினேஷன், பெண் வந்து டாமினேஷன் கம்மி. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாமே. நீங்க படத்துலலாம் பார்த்தீங்கனாலும் சரி, ஆ ஆணுடைய ஆதிக்கம் தான் ஜாஸ்தி இருக்கணுன்ற மாரி வந்து இது பண்ணிருப்பாங்க. பெண்கள்னா அடிமைன்ற மாரிலாம் வந்திருப்பாங்க. அப்போ இந்த தென்மேற்கு அறை வந்து தென்மேற்கு மூலை வந்து அங்க பாதிக்கப்பட்டு இருந்தால், ம். அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆண் மகனுக்கு வந்து அவருடைய அங்க டாமினேஷன்ன்றது வந்து கம்மியா தான் இருக்கும். பெண்களுடைய ஆதிக்கம் தான் அங்க வந்து ஜாஸ்தியா இருக்கும். இப்ப இங்க இந்த தென்மேற்கு பாதிக்கப்பட்டா, அங்க 2 பேருக்கு உண்டான அந்த தாம்பத்திய உறவிலும் பெரிய விரிசல் இருக்கும். அங்க ஆண் மகனால கோலோச்ச முடியாதுங்க. ஸோ அது மாரி பிரச்சனைகள் வந்து நெறைய இருக்கும். தென்கிழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ பெண்களுடைய ஆதிக்கம் அதிகம் உள்ள பகுதின்னு ம். சொல்லலாம். அந்த தென்கிழக்கு நல்லா இருக்க பட்சத்தில, பெண்களுடைய இதுவும் இருக்கும். இப்ப தென்கிழக்கு கம்மியாயிருச்சு, இல்ல வந்து வெட்டுப்பட்டுருக்கு, இல்ல இது சரியில்ல, திசை சரியில்ல, அந்த ரூம் அமைப்பு சரியில்ல அப்படின்னும்போது, அங்க பெண்களுக்கு பாதிப்பு இருக்குமானா, கண்டிப்பா பெண்களுக்கு உண்டான பாதிப்பு அந்த இடத்துல இருக்கும். அப்போ அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கும் ஒரு 75 50%னா பெண்கள் வந்து ஒரு 25% தான் வந்து ஒரு க இதுல இருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து திசைகள வச்சும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. இப்போ ஆதிக்கம் பத்தி சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு வீட்ல வந்து ஒரு குழந்தை இருக்கு அப்டின்னா, இப்ப அந்த குழந்தை வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு குழந்தையா வளரணும் அப்டின்னா, எந்த மாரியான அமைப்பு இருந்தா, ஒரு ஆளுமை மிக்க ஒரு துறையிலயோ, இல்லன்னா ஸ்கூல்லயுமே வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியா இருக்கிறது, அதெல்லாம் வந்து எந்த அமைப்பு இருந்தா குழந்தைக்கு ரொம்ப நல்லது? அமைப்புகள் வீட்டோட அமைப்புகள் வந்து வந்து நம்ம பார்த்தோம்னா, எல்லா கார்னருமே வந்து ஈக்குவலா இருக்கணும். எல்லா திசையும் வந்து நல்லா இருக்கணும். இப்போ வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கணும். இப்போ படிக்கிறாங்க, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து வீட்ல எப்படி இது பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வடக்கு வடக்கு சார்ந்த திசைகள்ல வந்து அவங்கள உட்காந்து படிக்க சொல்லணும். புதன் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அது மாரி கிரகங்கள்ல ஜாதகத்தில வந்து 2ஆம் இடம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்து நீங்க வேரியஸ் இது பண்ணி தான் நம்ம வந்து அத அவுட்புட் குடுக்க முடியுமே ஒழிய, வெறும் ஒரு திசை மட்டுமே நல்லா இருக்கு, அதனால இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்க வந்து எல்லா காரணிகளும் வந்து அங்க மேட்ச் ஆயி வரணும் நம்மளுக்கு. இப்போ வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. அப்படி இல்ல பெண்களே இல்ல சார் எங்க வீட்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல 2 ஆண், 2 பெண்ணு தான் இருக்காங்க. ஆனா வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த வீட்ல பாருங்க, வளர்ப்பு பிராணிகள் ஆ ஃபீமேல் பிராணிகளா இருக்கும். ஓ! பெண் நாயா இருக்கும். ம். பெண் பூனையா இருக்கும். சரி. அப்படி ஒரு அமைப்பு அந்த வீட்ல வந்து சேர்ந்துரும். இருக்கிறது 2 ஆண், 2 பெண் இருப்பாங்க. ஆனா எக்ஸ்ட்ராவா என்ன வரும்? இன்னொரு இந்த செல்லப்பிராணியோட செல்லப்பிராணியோட பாலினம் பார்த்தீங்கன்னா, பெண் ஆயிடும். ஸோ அது மாதிரியான ஒரு அமைப்புகளும் வீட்ல இருக்கும். ஸோ இது மாரிலாம் வந்து இது பண்ணலாம். இது அடுத்து நீங்க நோய்கள் கூட இப்ப வந்து இது பண்ணலாம். இப்ப இந்த லேடீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வயிறு சம்மந்தமான நோய்கள், கர்ப்பப்பை சம்மந்தமான நோய்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தென்கிழக்குல நெறைய வீட்ல என்ன பண்ணுவாங்க, தென்கிழக்குல வந்து டாய்லெட், பாத்ரூம் போடுவாங்க.
கீழே கிச்சன் எல்லாம் செட் பண்ணிடுவாங்க. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக தென்கிழக்கில் ஒரு டாய்லெட் இருக்கும். இந்த தென்கிழக்கில் டாய்லெட் போன்ற அமைப்புகள் இருக்கிற வீட்டில் வந்து போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த லேடிஸ்க்கு வயிற்றில் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வெளியில் தென்கிழக்கில் வாழை செடி, நீங்கள் வாழை மரம், நீர் சம்பந்தமான மரம், பெரிய மரங்கள், புளிய மரம், இதெல்லாம் வந்து தென்கிழக்கில் இருந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அந்த வீட்டில். ஏன் அந்த இடத்துல இருக்கக்கூடாது? அது வந்து அக்னி மூலை. தென்கிழக்குன்றது அக்னி மூலை. இப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிச்சனோட வேஸ்ட் வாட்டர் எல்லாமே அங்கே தான் போகும். அக்னி மூலையில் தான் போகும். சரி, தண்ணி அங்கே சும்மா தானே போகுது, அங்கே ஒரு செடி வைக்கலான்னு வைப்பாங்க. சும்மா போகிற தண்ணிக்காக ஒரு செடி வைப்பாங்க. அந்த இடத்துல கரெக்டாக வாழை மரம் வைப்பாங்க. தண்ணி வேஸ்ட்டாக தானே போகுது, அந்த இடத்துல ஒரு வாழை செடி வச்சா அது பாட்டுக்கு வாழை செடி நல்லா வளரும். இங்கே யாருக்கு அது பாதிப்பு உண்டாகும்னா பெண்களுக்கு வந்து பாதிப்பு உண்டாகும் கண்டிப்பாக. அதனால் வந்து தென்கிழக்கில் வந்து வாழை செடி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக அகற்றிவிட வேண்டும். சரி, இதுக்கு முன்னாடி பேசும்போது அந்த குழந்தைய பத்தி சொன்னீங்க இல்லையா? அவங்களோட படிப்பு சம்மந்தமான விஷயங்கள். இப்போ ஒரு வீட்ல 2 குழந்தைங்க இருக்கு அப்படின்னா, ஒரே வீடு தான். அவங்க 2 பேரும் அந்த வீட்ல தான் இருக்காங்க. ஆனா ஒரு குழந்தை மட்டும் அகாடமிக்ஸா வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு குழந்தை வந்து படிக்காது. அப்படிங்கும்போது அது அவங்களோட ஜாதகத்த பொறுத்தும் அந்த இடத்துல மாறுபடும். கண்டிப்பாக அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம். அக்ஷய வாஸ்துல வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாலும் அந்த 4 பேருக்கும் ஒரு வீடு தான் ஒரே மாதிரியான பலன்களை கொடுப்பதில்லை. ஸோ அப்போது நம்மளுடைய அங்கே சுய ஜாதகம் வேலை செய்யுதான்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சுய ஜாதகம் வந்து 60-70% அங்கே டாமினேட் பண்ணி வேலை செய்யும். இப்போ நான் என்னதான் புதன் திசையில் உட்காந்து படித்தாலும் எனக்கு புதன் கிரகம் வந்து வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, கிரக வேல்யூவில் 20% தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன தான் உட்காந்து புதன் வடக்கில் உட்காந்து வடக்கு பார்த்து படித்தாலும் எனக்கு அந்தளவுக்கு படிப்பு வராது. ஓகே. ஏதோ ஜாதகத்தில் ஒரு 2ஆம் அதிபதி, ஏஎல்பிக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு தேவையில்லாத இடங்கள் 8, 10, 12ன்னு சொல்லக்கூடிய இடங்களில் போய் உட்காந்துட்டாலும் படிப்பில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். படிப்பு மட்டும் இல்லாம இப்போ வந்து பெரியவங்க வந்து வீட்ல இருந்து ஒரு தொழில் பண்றதா இருக்கட்டும். லைக் இப்போ அவங்க வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்காங்க. வீட்லயே ஆஃபீஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, இப்போ அதுவுமே அவங்களுக்கு வந்து இந்த இந்த வீடோட அமைப்பு வந்து அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? கண்டிப்பாக வீடு வந்து அஃபெக்ட் பண்ணுதோ இல்லையோ, அவங்களுடைய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தொழில் சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து 4ஆம் இடத்தோட சம்மந்தப்படும். அந்த வீட்டோட யாருக்கெல்லாம் வந்து 4ஆம் இடத்தோட தொழில் சார்ந்த கிரகங்கள் சம்மந்தப்படுதோ அவங்க தான் வீட்டில் ஆஃபீஸே வச்சுருக்க முடியும். இல்லைன்னா அவங்களால வீட்டில் இருந்து ஆஃபீஸ் வச்சுட்டு அவங்களால வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ண முடியாது. சிலர்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. பெரிய ஆஃபீஸ்லாம் ரெண்ட்டுக்கு எடுக்க மாட்டாங்க. வீட்லேயே உட்காந்த இடத்துலேருந்தே ஃபோன் காலில் டிரான்சாக்ஷன் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு நல்லாயிருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அப்போ அவங்களுக்கு வந்து எந்த தொழிலுக்கு உண்டான கிரகங்கள் என்ன, அது எவ்வளோ வேல்யூவில் இருக்குது, அதெல்லாம் பார்த்து நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து உங்கள் வேலையை பாருங்கள். டேபிளை இந்த திசை நோக்கி வச்சுக்கோங்க. இந்த உங்கள் பர்சனல் ஆஃபீஸ்க்கு உண்டான வாசல் இந்த இடத்துல வைங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஜாதகத்தை பார்த்து கிரகங்களை பார்த்து கிரக வேல்யூவை பார்த்து நம்ம சஜஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அங்கே ரிசல்ட்டுன்றது வந்து கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே வாஸ்து பார்த்துடலாம். இப்போ யாருக்கெல்லாம் ஜாதகம் தெரிஞ்சு வாஸ்து பார்க்குறாங்களோ அவங்களால மட்டும்தான் அங்கே வந்து சக்ஸஸ்ன்றது வந்து நிறைய கொடுக்க முடியும். ஓகே. இப்போ வீடியோ பார்த்துட்டு இப்போ நான் வந்து என்னோட சேர் இப்படி திருப்பி போட்டேன் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக தான் இது வந்து பொது பலன் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்க்குறோம், எல்லா சேனல்லையும் பார்க்குறோம் நம்ம குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு சந்திரனை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு பலன்கள். இப்போது நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 140 கோடி பேர் இருக்கும். அப்போது ஒரு ராசிக்கு எத்தனை கோடி பேர்? ஒரு ராசிக்கு ஒரு 15 கோடி பேர் வந்துடணுமா? அப்போ அந்த 15 கோடி பேருக்கும் நம்ம சொல்கிற பலன்கள் பொருந்துதா? இல்லை. இல்லை. 20% பொருந்தலாம் மேக்சிமம். ஓகே. ஸோ அப்போ இது பொது பலன்கள், அந்த ராசி பலன்கள் என்பது. அப்போது எந்த பலன் நம்மளுக்கு வேலை செய்யும்? அந்த தசாபுத்தி நல்லா இருக்கணும். கோச்சாரத்தில் வர அந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகத்தில் பொருந்தும். நல்ல இடத்துல போதா, கெட்ட இடத்துல போதா? சரி, இப்போ வந்து நம்ம இப்போ இந்த பெயர்ச்சியை பற்றியே பேசலாம். இப்போ எல்லாமே விருச்சிக ராசிக்கு 9ல் குரு,
ஓடி போனவனுக்கு 9ல குரு. ஆஹா ஓஹோன்னு எந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்க, எந்த ஜோதிடரை பாருங்க, விருச்சிக ராசிக்கு அள்ளி கொட்டிடுறாங்க. எல்லா விருச்சிக ராசிக்காரனையும் கூப்பிட்டு கேளுங்க, நடக்குதா கேளுங்க. எல்லாரும் கமெண்ட்ல வந்து இல்லையே எங்களுக்கு அப்பெல்லாம் நடக்கல. வராது. எப்படி வரும்? அந்த சந்திரன் அவங்களுக்கு எப்படி இருக்காங்க, குரு அவங்க ஜாதகத்துல என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு அந்த குரு எந்த ஆதிபத்தியம் வாங்குறாரு, எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு, அதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அவருக்கு எந்த தசாபுத்தி நடக்குது அதெல்லாம் பார்க்கணுமா என்ன? அப்போ பொது பலன்கள் வந்து உங்களுக்கு வேலை செய்யுதான்னா வேலை செய்யாது. அதே மாதிரி தான் நீங்க கேட்ட கேள்வியும். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இது வந்து அமையும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. வாஸ்து சம்பந்தமா நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி. மேலும் உங்களுக்கு வந்து ஜாதகம், வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்கள் தேவைப்படுவோர், இல்ல வாஸ்து பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு தேவைப்படுவோர், ஆஸ்க் ஆஸ்ட்ரோ ஆப்ல வந்து நீங்க வந்து புக் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்துக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.